வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வாட்கார் போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, அப்கமிங் கார்ஸ். நீங்கள் தமிழ் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. 2026 2027 நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் மார்க்கெட் கிட்டத்தட்ட ரீசெட் ஆக போகுதுங்க. டெக்னாலஜி ரீதியாக, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ், எலக்ட்ரிக் ஹைப்ரிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆக போகுது. ஒரு புதுசாக கார் வாங்குகிறோம், நம்மளால் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்க முடியும், இல்லை 2 வருஷம் வெயிட் பண்ணி வாங்க முடியும், இல்லை ஒரு 3 to 6 மாதம் வெயிட் பண்ணி வாங்க முடியும்னா என்னெல்லாம் கார்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களோட டெசிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் பையர்ஸ் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கான காரணம், ஈவிக்குள்ளே போகலாமா வேண்டாமா, ஈவி கரெக்டாக இருக்குமா இல்லையா, ஹைப்ரிட்க்கு வெயிட் பண்ணி எடுக்கலாமா. ஏன்னா ஹிண்டே, கியா, மஹிந்திரா எல்லாருமே ஹைப்ரிட்ஸ்குள்ளே வராங்க. இல்லை பெட்ரோல் வித் சிஎன்ஜி வந்து ஒரு சேஃபர் சாய்ஸாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்புறம் நாம் வந்து மாருதி ஃப்ராங்ஸோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து டர்போ வித் சிஎன்ஜி வந்து ஃபியூச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ராங்ஸை வாங்கி அதில் அந்த டர்போ பெட்ரோலில் சிஎன்ஜி பேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோ கைகர், ரெனோ ட்ரைபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி வருது. மஹேந்திரா 3XO சிஎன்ஜி கொண்டு வராங்க. ஸ்கோடா கைலாக் வந்து சிஎன்ஜி வரப்போகுது. ஸோ டர்போ வித் சிஎன்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், எஃபிஷியன்சியும் இருக்கும். இன்றைக்கி நாம் வந்து இந்த டைம் லைனில் மோஸ்ட்லி வந்து 2026 இன்றைக்கி வந்து என்னாச்சுங்க, ஏப்ரல் கிட்ட வந்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 6-7 மாதத்தில் என்னெல்லாம் கார்கள் வரப்போகுது, அதுக்கு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே வந்து கம்ப்ளீட் ஷிஃப்ட் இன் ஸ்ட்ராட்டஜி. எவ்ரி பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காம்படிஷனுக்குள்ளே போகிறாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக வந்து ஈவி கார்களோட லான்ச்சுக்குள்ளே இறங்குறாங்க. மஹேந்திரா நான் சொன்னது தான், பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் சிஎன்ஜி மஹேந்திராவோட XUV 3XO வருது. ரெனோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்போ சிஎன்ஜி அப்படின்றது பிளாட்ஃபார்மையும் மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. மாருதி சுசுகி ஒரு சேஃபான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹிண்டே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் என்ட்ரிக்குள்ளே வர போகிறாங்க. கியா வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாக போயிட்டு ஹைப்ரிட்டை வந்து லேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோண்டாவோட ஒரு சைலண்ட் காம்பேக்ட் ஹைப்ரிட் கார் வரப்போகுது. ஸோ வாங்க, இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் காரை லிஸ்ட் அவுட் பண்ணுற ஒரு போட்காஸ்ட்டாக இருக்க போகிறதுல பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக அதுக்கு வெயிட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட்ங்க. ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண நம்ம ஃப்ளீட் ட்ராக் டீமுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டேஷ் கேம் பார்க்குறீங்க, இல்லை ஜிபிஎஸ் டிவைசஸ் பார்க்குறீங்க, நல்ல குவாலிட்டியான டேஷ் கேம், லாங் டர்ம் டியூரபிலிட்டியோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெஃபினேஷன் அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. நாம் நிறைய வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களோட டேஷ் கேம் பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நேரில் நீங்கள் போய் டேஷ் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா சென்னையில் குளத்தூர், ஈரோட்டில் ரிட்டைல் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கார் இதுதான் இந்த மாதம் வரப்போகுது, டாடா சியரா ஈவிங்க. ஸோ டாட்டாவோட கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற காராக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாட்டா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல், டீசல் இதில் வந்து இந்த ரிலையபிலிட்டி கேள்விகள் இருந்தாலும் ஈவியில் வந்து ஏர்லி அடாப்ஷன் பண்ணனால ஓரளவுக்கு ரிலையபிளாக வந்துட்டாங்க. நீங்கள் ஹேரியர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் செட் ஆஃப் பேச்சஸில் இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளண்ட் ஆஃப் பேக்கேஜாக தோணுது. நெக்ஸானில் இப்போ நிறைய அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த பக்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஒரு பெட்டர் பேக்கேஜிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈவிஸில் தே ஆர் பிகமிங் ரிலையபிள், அதாவது ரிலையபிள் ஆகிறத நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. சர்வீஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா போதும். இந்த சியரா ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அனதர் லான்ச்சாக இருக்க போகிறதுல ஒரு எமோஷனல் ஸ்ட்ராட்டஜிக் ஈவி புஷ்ஷாக இருக்க போகுது. ஏன்னா பெட்ரோல், டீசல் லான்ச் பண்ண டைம் லைனில் என்ன ஆச்சுன்னா கார்களோட டெலிவரி கரெக்டாக இல்லை. இனிஷியல் செட் ஆஃப் பேச்சஸில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதை ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ரிசால்வ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு மேஜர் புஷ் பண்ண போகிறாங்க சியரா பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த ஹைப்பீரியன் இன்ஜின் பற்றி பேசணும். இதெல்லாம் வந்திருந்தாலும் எல்லாமே சியரா லான்ச் ஆனோடனே முதல்ல கேட்ட கேள்வி ஈவி எப்போ சார் வருது அப்படின்னு தான். லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 19, 2026 அன்னைக்கு லான்ச் இருக்க போது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து 25 lakh எக்ஸ்ஷோரூம் வரைக்கும் போக போகிறாங்க. ஸோ பேட்டரி பேக் கேட்பீங்கல்ல, கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன் இந்த கார் முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஈவி பார்க்குறாப்புல இருந்தானா, ஆஸ் ஆஃப் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஈவிஸ் வந்து ஒரு 4.2% ஆஃப் இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டை தன் கையை விஷம் வச்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டை இன்னும் ஃபர்தராக யார் கிராக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சரில் மார்க்கெட் லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாட்டா இதில் வந்து கிளியர்லி கொஞ்சம் வந்து பொசிஷன் எடுத்துக்க பார்க்குறாங்க சியரா ஈவி வச்சு. பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் 2 விதமான பேட்டரி ஆப்ஷன். ஒன்று வந்து 55 kWh கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து 65 kWh. 75 kWh பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேபி சர்ப்ரைஸாக ஒரு 70 kW வரலாம்.
பவர் வந்து 201 பிஹெச்பி கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் நீங்கள் அந்த லாங்கர் பேட்டரி பேக்லாம் போகும்போது ஒரு 400 கிலோமீட்டர்ஸ். மேபி அவங்க வந்து 500, 600 கிளைம் பண்ணலாம். பட் ரியல் டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஹேரியர், அதுக்கப்புறம் நெக்ஸான், கர்வ் இதெல்லாமே நம்ம பர்சனலாக பயன்படுத்திக்கிறத வச்சு ரியல் டைமில் ஒரு 400 ப்ளஸ்ங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். விச் மேக்ஸ் சென்ஸ் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 300 கிலோமீட்டர் ஒன்ஸாவது ஒரு பிட் ஸ்டாப் எடுப்போம். அப்போது அந்த 300 கிலோமீட்டர் ஒன்ஸ் இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது இன்ஃப்ரா வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போது திஸ் மேக்ஸ் அ சென்ஸ். ஒரு லாங் டேர்மராக ஒரு ஈவி கார் பார்க்குறீங்க அப்படின்னா பட்ஜெட்குள்ளே ஹேரியர் போகும்போது கிட்டத்தட்ட வந்து 31 lakhs கிட்ட வரைக்கும் போயிருது. மேபி இன்னும் கம்மியான ப்ரைஸிங்கில் இன்னும் ஒரு மாடர்ன் ஸ்டைலிங்கில் இந்த சீரா அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். குவாட் வீல் டிரைவ் டெக்னாலஜியும் வருங்க. ஆட் வீல் டிரைவும் கொடுப்பாங்க. அதுவும் டாப் ஆஃப் த லைனில் மீட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இதெல்லாமே பேக்கேஜ் பண்ணுற ஒரு காராக இருக்கும். பார்ப்போம். ஏன்னா இது வந்து BE6க்கு போட்டியாக இருக்க போகுது. BE6 காட்டிலும் சியரால டெஃபினட்டாக வந்து ஸ்பேசிங் இன்னும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இங்கே இருக்க போகுது. அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு SUV கேரக்டர் கொடுத்த வாகனமாக இருக்கும். ஏன்னா நம்ம மீடியம் டிரைவில் ட்ரை பண்ணப்பவே வந்து சியராவோட அந்த டிரைவிங் கேரக்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இனிஷியல் பேச்சஸில் வந்த பக்ஸ் அண்ட் இஷ்யூஸை மட்டும் அவங்க வந்து முன்னாடியே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா சியரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்கமிங் பேக்கேஜாக மக்கள்கிட்ட இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ EV ஃபியருங்கிறத போயிடும். அப்புறம் வந்து எஃபிஷியன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ ஆப்டிமைஸ்டு வீல்ஸுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ஒரு பெட்டர் பேக்கேஜிங்கில் Acti.ev பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகுது. இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியருக்கு கீழே பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அக்சசபிளாக இருக்க போகுது. டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ்டு கிரில்ஸுங்க. நீங்கள் ஹேரியரில் பார்த்த மாதிரி தான். ஹேரியர் பெட்ரோல் வாகனத்துக்கும் ஹேரியர் EV வாகனத்துக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செய்கிறலையும் இருக்கும்போது ரொம்ப டிராஸ்டிக்காக போக போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலிங்கான ஒரு டிசைன் தான். பிரைமரி ரைவல் மஹேந்திரா BE6. ஸோ இங்கே வந்து EV பேட்டல்ங்கிறது வந்து டாடா வெர்சஸ் மஹேந்திரன் தான் ஆகிட்டு இருக்கு. போட்டியே இங்கே ரெண்டே பேர்த்துக்கு தான். ஒன்று டாடா, இன்னொன்று மஹேந்திரா. மற்றவங்கலாம் இன்னும் கேமுக்குள்ளேயே வரல. பட் ஒரு ப்ரௌடாக இருக்குது இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து அதில் உழைப்பு கொடுக்குறத பார்க்கும்போது. இங்கே ப்ரைஸிங், ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர்ஸை கொஞ்சம் ரைட் நோட்டில் வச்சாங்க அப்படின்னா அனதர் வந்து நெக்ஸான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ப்ரீமியம் EVs வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புஷ் இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் நெக்ஸானை நோட் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப நல்ல செல்லிங்கான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்த நெக்ஸானோட மொமெண்ட்டை சியரா வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் சியரா அந்த அளவுக்கு கொண்டு வராங்களான்னு. ஏன்னா சியரா PVஸில் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இதுலேயுமே இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ப்ரைஸிங் வந்து 25 lakh கொஞ்சம் கிராஸ் பண்ணாங்கன்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க அடாப்ஷனுக்கு. பார்ப்போம் என்ன ப்ரைஸிங்குள்ளே கொண்டு வராங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட பிரெஸா 2026. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு கார். மாருதி அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு லைஃப் கொடுப்பாங்களா, ஒரு உயிர் கொடுப்பாங்களா அந்த வாகனத்துக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா 1.5 லிட்டர் செக்மெண்ட் அப்படின்னு போனனால 40% டேக்ஸ் லெவலுக்குள்ளே போனனால நிறைய விஷயங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்க. ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் குவாலிட்டி, அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரிங் ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும் உள்ள. ஸோ அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க இங்கே. ஆனால் நிறைய விஷயங்கள் வருது. மாருதி பிரெஸாவோட 2026 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 2026 வருது. மோஸ்ட்லி டைம்லைன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.9லேருந்து 14 lakh எக்ஸ் ஷோரூம் கிட்ட போகிறாங்க. மாஸ் பையர்ஸை டார்கெட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் பையர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சோனட் அண்ட் வென்யூ எப்படி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி இவங்க அந்த செக்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ரைஸிங்குள்ளேயும் நுழைய போகிறாங்க, ஃபீச்சர்ஸ்குள்ளேயும் நுழைய போகிறாங்க. என்ஜின் ஆப்ஷன்ஸ் 2 இருக்க போதுங்க. ஒன்று வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். அது வந்து ஒரு 101.6 பிஹெச்பி பவரும் 136.8 நியூட்டன் ஆல்ரெடி இருக்கிறது தான். அது வந்து 5 ஸ்பீட் மேனுவல், அது 6 ஸ்பீட் 80யோட கொடுக்க போகிறாங்க. CNG ஆப்ஷன் இப்போ அண்டர் பாடி டேங்கோட வருதுங்க. அதாவது வந்து முதல்ல வந்து CNG பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தது அந்த டேங்க். இப்போ வந்து அண்டர் பாடி கான்செப்ட்டில் விக்டோரியஸில் இருக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ரிலையபிள் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துட்டு இருந்த இடத்துல 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல். இது வந்து MPFI டர்போ பெட்ரோல், டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ராங்ஸில் பார்த்தா பூஸ்டர் ஜெட் கிடையாது. பூஸ்டர் ஜெட்டை வந்து திரும்ப வந்து டிச் பண்ண போகிறாங்க, எக்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து இந்த 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோலோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் வந்து 110 பிஹெச்பி பவரும் 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண போது. இதில் புதிதாக 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்டு வராங்க. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஃபெசிலிட்டியும் இருக்க போகுது. டாப் வேரியன்ஸில் தான் இது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது கேம் சேஞ்சராக மாறலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து மாருதிட்ட வந்து பிரெஸா அண்ட் கிராண்ட் விட்டாரால ஒரு டர்போ பெட்ரோல் இல்லையே, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற அந்த நீஷ் ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ண முடியலை அப்படின்றது இருந்துச்சு. இன்னொன்று
பிரஸா 40% டேக்ஸ் ஸ்லாப்லேருந்து இந்த இன்ஜின் வரும்போது 18% வரும். ஸோ இன்னும் ஃபீச்சர்ஸ் ரிச்சான கேபினை கொண்டு போகலாம். அவங்க வந்து விக்டோரியஸோட இன்டீரியரை மோஸ்ட்லி வந்து உள்ள காப்பி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இங்கே ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த 18% டேக்ஸ் ஸ்லாப் போகிற நாள் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க அந்த ப்ரைஸிங்கை காம்படிட்டிவாக வச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் 10.1 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரப்போது. டால்பி அட்மாஸ் இன்ஃபினிட்டி 8 ஸ்பீக்கர் செட்டப் நீங்கள் விக்டோரியஸில் பார்த்தது வந்துடும். அந்த 360 டிகிரி கேமரா வந்து ஹை டெஃபினேஷனுக்குள்ளே போகிறாங்க. லெவல் 2 ADAS ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. இன்டீரியரோட பிளாஸ்டிக் அண்ட் லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரியில் மாற்றங்கள் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோலில் தான் இருக்கும். நேச்சுரல் ஆஸ்பெக்டில் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தாங்கன்னா ப்ரைஸிங் எங்கேயோ போயிடும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் சேம் டெக் பிளாட்ஃபார்ம் தான். கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் லான்ச் டைம்லைனில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சேஃப்டி பர்செப்ஷன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்த பிரஸா வந்து 4 ஸ்டார் இன்கப் வாங்குச்சு. இந்த பிரஸா இப்போ கிராஷ் டெஸ்ட் பண்ணாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டார் இன்கப் கேப்பபிளாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன கொண்டு வராங்கன்னு. இது வந்து எந்த பையர்ஸை டார்கெட் பண்ணுதுன்னா ரிலையபிலிட்டி, அப்புறம் லோவர் மெயின்டெனன்ஸ், கூடவே வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் தேவைப்படுது. இல்லை வந்து ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் டெக் ஓரியன்டாக போகிறோம், பட் ரிலையபிளாகவும் வேணும்னு எதிர்பார்க்குறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் சாய்ஸாக இருக்க போகுது. ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரேஷனலான பையருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஏலியர் பிரஸா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் காராக மட்டும் இருந்துச்சு. புது பிரஸா பீஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்க போகுது. இந்த டர்போ வேரியண்ட்டாக கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸான் சோனர் 3XOக்கு வென்யூக்கெலாம் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் போரிங் சாய்ஸாக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்து இது ரொம்ப வருஷமாக நிறைய பீப்புள் கேட்டது. ரெனோ ட்ரைபர்லேயும் டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் போகும்போது ரெனோ ட்ரைபரில் அந்த ஸ்பேஸிங் இல்லை அப்படின்றனால உங்களுக்கு ஃபுல் பூட் ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெனோ கைகருலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வேறு லெவல் அப்டேட்டோட ரெனோ நிறுவனம் கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட்னு சொல்லலாம். ரெனோ கைகரில் டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி வந்து அண்டர்பாடி சிஎன்ஜியாக டியூவல் டேங்க்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ரெனோ ட்ரைபர்லையும் வந்து டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்பாடி. உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுப்பதா தெரிய வந்திருக்கு. 5 ஸ்பீட் மேனுவலாக 6 ஸ்பீட் மேனுவல் கேட்கும்போது 6 ஸ்பீட்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸில் வர போகிறதில்ல. பட் ட்ரைபரில் உங்களுக்கு சிஎன்ஜியோட உங்களுக்கு டர்போ பெட்ரோல் கொடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு எர்டிகா, ரூமியன், XL6 வந்து அழகாக டார்கெட் பண்ணலாம். ஏன்னா சப்4 இருந்தாலும் ரெனோ ட்ரைபிள் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா. பிளாட்ஃபார்ம் மாறுது. இது வந்து லான்ச் டைம்லைன் வந்து மே டு ஜூன் 2026 வரப்போகுது. ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 90,000லேருந்து 1.1 lakh வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க ப்ரைஸிங்கு. இங்கே பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டர்போ சிஎன்ஜி தான். இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி அப்படின்றது வந்து நெக்ஸானுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொண்டு வராங்க. MPV செக்மெண்ட்டில் முதல் டைம் இவங்க தான் வராங்க. இது ஏன் முக்கியமாக ஒய் திஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சிஎன்ஜி காசில் லோ பவர் உங்களுக்கு போரிங்கான ஒரு டிரைவபிலிட்டி இருக்கும். இந்த செட்டப் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் லோ ரன்னிங் காஸ்ட் ரெண்டுமே கொடுக்குது. ஸோ மைலேஜும் வேணும், பவரும் வேணும், ரெண்டும் கிடைக்கணும்னா ரெனால்ட் வந்து இந்த டைம் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க டர்போ சிஎன்ஜி மூலமாக. ஸோ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ குளோபல் இபி பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பழைய CMF-A பிளாட்ஃபார்மை வந்து ஆக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்பாடி சிஎன்ஜி டேங்க், டர்போ கம்பேட்டபிலிட்டி, பெட்டர் ஸ்ட்ரக்சர் இன்டெகிரேஷன் இது எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு ஃபுல் இன்ஜினியரிங் அப்கிரேடாக அதை நான் பார்க்குறேன். ரெனோ கொஞ்சமாக தே ஆர் கிவிங் கம் பேக்குங்க. இங்கே கரண்ட்டில் இருந்த ப்ராப்ளமான ட்ரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ஃபிட்மெண்ட்டில், அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் லொவைட்டோவில் ஃபிட் பண்ணாங்க. அப்போ என்னென்னா பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு மேஜர் காம்ப்ரமைஸாக இருந்துச்சு. இன்னொன்று ஆல்ரெடி 1 லிட்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ஸ்லகிஷாக தான் இருக்கும். திரும்ப சிஎன்ஜி வரும்போது இன்னும் ஸ்லகிஷாக போகும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த அண்டர் பாடி போகும்போது ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி பையருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் வின்னாக இருக்க போகுது. அடுத்து இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பையர்ஸ் தான். ரன்னிங் அதிகமாக இருக்க போது. பீப்புள் வந்து 7 சீட்டர் கம்ஃபர்டபிலிட்டி வேணும், லோ காஸ்ட் வேணும்னா டெஃபினட்டாக அதுக்குள்ளே போகலாம். ரெனோவோட ஃபியூச்சர் ரெடி பிளானில் இது வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஹைப்ரிட் EV சிஎன்ஜின்னு ஸ்ப்ளிட் ஆகி ஒரு மல்டி எனர்ஜி அப்ரோச்சாக இருக்க போகுது. எர்டிகாக்கு டாடா பஞ்ச், ஹிண்டை எக்ஸ்டர், அதே மாதிரி வந்து ரூமியான், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெனோ கைகரையும் டர்போவும் வச்சு கம்பீட் பண்ண போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இயர்லி சிஎன்ஜி காசுங்கிறது சீப்பர் டு ரன் பட் போரிங் டு ட்ரைவாக இருந்தது. பட் இப்போ சீப்பர் டு ரன்னாகவும் இருக்கும், ஃபன் டு ட்ரைவாகவும் இருக்க போகுது. ஒரு நியூ செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. பார்ப்போம் இது எப்படி அப்பீலிங்காக இருக்க போகுதுன்னு. அடுத்து ஒரு சிஎன்ஜி கார் தான்,
மஹேந்திரா 3XO சிஎன்ஜி. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டை சிஎன்ஜிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவாக பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா BE6 XUV90 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கொண்டு வராங்க. இதோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பர் டைம் லைனில் எதிர்பார்க்கலாம். இல்லைனா இயர்லி 2027ங்க. 1 lakh ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ஜின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது 1.2 லிட்டர் டிஜிடியில் வராது, MPFAல கொண்டு வராங்க. பவர் அவுட்புட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹார்ஸ் பவரும் 180 நியூட்டன் மீட்டர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் டேரக்ட் இன்ஜெக்ஷன் போகலை அப்படின்னா, டேரக்ட் இன்ஜெக்ஷன் போகும்போது உங்களுக்கு தெரியும், நம்மளே பண்ணியிருந்தோம், காம்ப்ளெக்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து காஸ்ட்லி சிஎன்ஜி இன்டெகிரேஷனுக்கு. இதே MPFAன்னு போகும்போது ஈஸியர் அண்ட் சீப்பர் டு அடாப்ட் இந்த சிஎன்ஜிக்கு. அதனால் அதுக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்ஜினியரிங் டெசிஷன், ப்ரைஸையும் கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறதுக்கு. மஹிந்திரா அதை பண்ணுவதற்கான காரணம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026 கிட்டத்தட்ட 21.9% வந்து சிஎன்ஜியோட மார்க்கெட் ஷேர் இருக்க போகுது. ஸோ மஹிந்திரா டீசல் எஸ்யூவிஸை ஹெவிலி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கார்பன் எமிஷன்ஸ் இருக்குது. ஸோ கஃபே த்ரீ நாம்ஸ் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கே இவங்க சிஎன்ஜிக்குள்ளே போனால் தான் முடியும். ஸோ அதை பண்ண போகிறாங்க. ரெகுலேட்டரி சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அதை நான் பார்க்குறேன். ஸோ டாடா நெக்ஸான் மட்டும்தான் சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க டர்போ பெட்ரோலில். ஸோ 3X வரும்போது அதை கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பேக்கேஜாக இருக்கும். சிஎன்ஜி குட் பி மஹேந்திராஸ் கம்பேக் வெப்பனாகவும் இருக்கலாம் இந்த செக்மெண்ட்டில், லார்ஜ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், EV ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வரும்போது ஒரு மல்டி பவர் ட்ரெயின் வேர்சடைலான ஒரு SUV மஹேந்திரா 3XO இருக்கும். இந்த செக்மெண்ட்லேயே கொஞ்சம் வந்து ஸ்பேசியஸான கேபினும் அவங்களது தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் ரீதியாக வந்து புட்டுக்கதர்லேயே அந்த காரோட டைமென்ஷன், டிரைவிங் கேரக்டர், அதோட ஃபீச்சர்ஸ் டு வேல்யூ, இது எல்லாமே வந்து ஒரு 3XO பர்ஃபெக்டாக இருக்கும். சர்வீஸ் சென்டர்ஸ் மட்டும் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி, லைக் வந்து ஒரு இடத்துல சர்வீஸ் நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல சர்வீஸ் நல்லா இல்லை, அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜாக ஒரு எல்லா பீப்புளுக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லி சிஎன்ஜி SUV இவங்கள தான் இருக்கும். ஏன்னா டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ரெனோ கைக்கரோட 3XO பெட்டராக இருக்கும். ஸ்கோடா கைலாக் எப்போ வராங்கன்னு தெரியல. ஸ்கோடா கைலாக்கும் வராங்க, பட் கரெக்டான ஒரு டைம் லைனோ அதை பற்றின ப்ரெடிக்ஷனோ சொல்ல முடியல. பட் கைலாக் சிஎன்ஜி ஆன் கார்ட்ஸ் தான். மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து இது ஃப்ளீட் எமிஷனை வந்து ஓவரால் ஃப்ளீட் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கஃபே 3 நாம்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்து இது ஒரு மாஸ் செக்மெண்ட் பீப்புளுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு காராக இருக்கும் இன்னொரு பக்கம். அடுத்து மாருதி ஃப்ராங்ஸோட ஃபேஸ் லிஃப்ட் 2026. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மிட் லைஃப் அப்டேட் தான், மேஜர் சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. நிறைய பேர் கேட்குறது என்ஜின் அப்டேட் இருக்குமானு, வாங்க பார்ப்போம். மாருதி ஃப்ராங்ஸோட இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லைன்னு சொல்கிறாங்க. 2027 தான் ஹைப்ரிட் வரும். இப்போ வரைக்கும் அந்த ஹைப்ரிட் சார்ஜஸ் இருக்க போகிறதில்ல. ப்ரைஸிங் வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆக போகுது. 8.5 lakhஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 15.5 lakh வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டில் எனக்கு படுது. டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸியாக மாறுது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸில் மாற்றுறாங்க. டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி ட்வீக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவராக இருக்காது, பட் ஒரு ஷட்டிலாக பண்ணுவாங்க. மேக் இட் லைக் ஒரு இன்னும் கொஞ்சம் அப்பீலிங் அண்ட் மாடர்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, ஓல்டு ஸ்கூலாக தெரியாமல். ஏன்னா கொஞ்சம் மாடல் அப்டேட் ஆகும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த அப்டேட்டுங்க. இங்கே என்ஜின் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த 1.2 லிட்டர் K12N தான் போகிறாங்க. ஸ்மூத் என்ஜின், ப்ரூவன் ரிலையபிலிட்டி, குட் மைலேஜ் தான். மேஜர் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் அப்படின்றது இங்கே இருக்க போகிறது இல்லை இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அந்த Z12E வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வரும்போது தான் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து சேம் அந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான் கண்டினியூ பண்ணுறாங்களாமாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ஹைப்ரிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ இந்த பூஸ்டர் ஜெட் இன்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து 1.2 லிட்டர் Z12E சீரியஸ் ஹைப்ரிட் டெக்கோட வரும். அப்போ வந்து உங்களுக்கு 35 kmpl சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி 2027 ஜனவரிக்கு வரைக்கும் போயிடும்னு சொல்கிறாங்க. இது தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது எப்போ லான்ச்ன்றதே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 இப்போ ஹைப்ரிட் லான்ச்சுங்கிறது கிடையாதுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ADAS ஆட் ஆகுது, சன்ரூஃப் கொண்டு வராங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது, இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் 10.1 இன்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ், 10.1 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். டார்கெட் பையர் அப்படிங்கும் போது ஒரு ஹேட்ச்பேக்கை தாண்டி ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிராஸ் ஓவர்க்குள்ளே போகணும்னா ஆல்ரெடி வந்து ஃப்ராங்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போவாங்க. ஒரு ஸ்மூத்தான பெட்ரோல் இன்ஜின், லோ மெயின்டெனன்ஸ், பெட்டர் ரீசேல் வேல்யூ இருக்கும். ப்ராக்டிக்கலான அர்பன் பையர்ஸ்க்கு இது மேபி ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ராங்ஸ் 2026 அப்படின்றது வந்து ஒரு
சேஃபான ஒரு அப்கிரேடாக மட்டும்தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஹைப்ரிட்டை கொண்டு வந்திருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹைப்ரிட்டை கொண்டு வந்திருந்தால் அந்த செக்மெண்ட்டை அசைச்சு பார்த்துருக்கலாம். ஈவி, பெட்ரோல், டீசல் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ப்ளே அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு அப்டேட் தான். மாருதி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டை டிலே பண்ணுறதுக்கு ஒரு பிக்கர் இம்பாக்டாக மேபி அடுத்த ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க. இது கூடவே வந்து அடுத்த அப்டேட் வரது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி பலினோவோட ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லைஃப் தான், ஜென்ரேஷன் அப்டேட் கிடையாது. ஸோ இங்கேயுமே சேஃபர் கேம் தான். ப்ரைஸிங்கை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங் 7.5லேருந்து 11 லேக். இது வந்து அந்த மாஸ் மார்க்கெட் ப்ரீமியம் ஹேட்ச் பையர்ஸ் ஆல்ரெடி அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்குது. ஆல்ரெடி சேல் நம்பர்ஸில் பலினோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் வந்து காரை வந்து இன்னும் கொஞ்சம் வைடராக ஒரு i20 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் வந்து வைடர் அண்ட் ஷார்ப்பர் டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைனுக்குள்ளே பலினோவை எடுத்துகிட்டு போக தெரிய வருது. ஃபாக் லாம்ப்ஸ் மேபி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். இங்கே வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் கிடையாது, கொஞ்சம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஃப்ராங்ஸ் அண்டு பலினோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி சிஎன்ஜி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் கிளியர் ஐடியா இல்லை. இப்போ ப்ரெஸ்ஸாக கம்பல்சரி பண்ணிட்டாங்க. பட் ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோல இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கல. வந்தால் தான் நமக்கு தெரியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்ஸோட டைம்லைனில் தான் வருது. ஃப்ராங்ஸ் வந்து நமக்கு எப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து ஜூலைக்கு மேலே அதே டைம்லைன் தான் வந்து இந்த பலினோவும் வருவதாக தெரிய வந்திருக்கு. ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் என்ஜின் தாங்க. Z12E போகலை, கே சீரிஸ்குள்ளே தான் இருக்காங்க. அண்டர் பாடி சிஎன்ஜி ஆப்ஷன் கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன், பார்ப்போம். ரிலையபிலிட்டி, மைலேஜ் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளெண்டாக இருக்கும். இன்டீரியரில் மாற்றம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் ஆக்சுவலாக வந்து டேஷ்போர்டு அந்த இன்டீரியர் தீமை மட்டும்தான் மாற்றுறாங்க. ஃபீச்சர்ஸில் பெரிதாக மாற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சன்ரூஃப் அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் மட்டும் மேபி ஆட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பார்ப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் மாதிரி தான், மேஜரான ஒரு அப்டேட் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் அவுட் ஆச்சு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு பலினோவில். டார்கெட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஃபைண்டான ஒரு பெட்ரோல் இன்ஜின், ஹையர் ரீசேல் வேல்யூ வேணும், லோவான ஓனர்ஷிப் காஸ்ட், பர்ஃபார்மன்ஸை நான் லுக் ஃபார்வர்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி ப்ளஸ் சிட்டி யூசேஜ் காராக இருக்கும். பலினோ ஆல்ரெடி செக்மெண்ட் லீடர் தான். ஸோ அதனால் வந்து அதில் பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹியூண்டை கிரிட்டா. செல்டாஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய பேர் சொன்னேன், ஹியூண்டை கிரிட்டாவும் ஒரு 3 to 6 months வரப்போகுது, நீங்கள் ஹியூண்டையோட பிரியராக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, இது வந்து வில் பி எ ஜென்ரேஷன் அப்டேட்டுங்க. டைம்லைன் வந்து December 2026 அப்படி இல்லைனா Jan 2027 இது வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakh to 21.9 lakhs. காரணம் வந்து ஹைப்ரிட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண போவதாக தெரிய வருது. இந்தியாஸ் மோஸ்ட் ஃபீச்சர் லோடட் எஸ்யூவியை அதை கொண்டு வர பிளானில் இருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2690 mm கிட்ட போவாங்க. செல்டாஸ் மாதிரி கொஞ்சம் வீல் பேஸ் அதிகப்படுத்துவாங்க, லென்த்தும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம். ஏன்னா டிசைனை பார்க்கும்போது ஹிண்டை அயனிக் 5 இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிசைனை வந்து கொஞ்சம் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. வைடர் அண்ட் டாலராக ஃபீல் ஆகுது. பெட்டரான ஒரு ரேர் சீட் கம்ஃபர்ட், ரோட் ப்ரெசன்ஸ் கிடைக்கும். ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ஃபீல் கொடுக்கும்னு நம்புறேங்க. பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்த SP2 ஹிண்டை கியாவோட அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் கே சீரிஸ்லேருந்து குளோபல் K3க்கு மாறுறாங்க. ஸோ சேஃப்டி பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி செல்டாஸ் நீங்கள் வந்து கிராஷ் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஹிண்டையோட கிரெட்டாவும் வந்து ஸ்ட்ரக்சரலி இன்னும் பெட்டரான ஒரு ரிஜிடிட்டியோட வரும். ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு ரெடியாக வச்சுருக்க போகிறாங்க. ஸோ கர்வி பாக்ஸி அப்ரைட் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ரெடி டிசைனுக்குள்ளே போவாங்க. அயனிக் 5 டிசைனும் இதுவும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே 1.5 லிட்டர் NA பெட்ரோல், 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல் வருது. புதுசாக ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஆப்ஷனும் வரப்போவதாக தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்தாங்கன்னா டைரக்ட் அட்டாக் மாருதி அண்ட் டொயோட்டாக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ரெனோ கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க, பட் தீபாவளிக்கு லான்ச் ஆச்சுன்னா தான் தெரியும், பார்ப்போம். இங்கே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் 12.3 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பாஸ் மோட் இருக்கும் இல்லைங்க, சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஃபார் ஆல் ரியர் பேசஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் கம்ஃபர்ட் அப்கிரேட்ஸ். ஆல்ரெடி அது ஃபீச்சர்ஸ் ரிச்சாக தான் இருக்குது, திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டீரியரோட பிளாஸ்டிக் அண்ட் லெதரைட் அப்ஹோல்ஸ்டிக் குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேஜர் மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி ஃபீல் வேணும், ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வேணும், ஹைப்ரிட் டெக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணலாம். காம்படிஷன் செல்டாஸ், கிராண்ட் மெட்ரா அண்ட் ஹைரைடர் தான். ஹைப்ரிட் வெர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சராக இருக்கும். ஹைப்ரிட் வெர்ஷனை விட்டுட்டு இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஹிண்டைக்கு வந்து காட்டன் வால் மாதிரி கிரெட்டாவை மட்டும்தான் வச்சு சர்வே பண்ணுறாங்க. அடுத்து இப்போ வென்யூ ஒரு நல்ல நம்பர் பண்ணுது, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிரெட்டாவும் நல்ல நம்பர்ஸ் பண்ணோம்னா இன்னும் காம்படிட்டிவாக அவங்க இறங்கணும். பார்ப்போம், ஒரு மினி லக்ஸுரி எஸ்யூவியாக அது இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம்.
நல்ல வால்யூம் வரக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. ஸோ அதை வந்து ப்ரீமியம் அண்ட் டெக் ஃப்ளாக்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஹைப்ரிட் வேவ் அப்படின்றது வந்து ஹிண்டை வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு புஷ்ஷாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கியா சோனட். ஏன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்னு சொல்கிறேன்னா, இதுவுமே வந்து ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, பிளாட்ஃபார்மே மாறுது. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டை கியோட கே சீரிஸ் பிளாட்ஃபார்மை டிச் பண்ணிவிட்டு குளோபல் K1 பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி ஹிண்டை வென்யூ அண்ட் சிரோஸில் பார்த்தீங்களங்க அதுதாங்க. டெக்னாலஜி ப்ளஸ் யூசபிலிட்டி அப்கிரேடாக தான் இருக்க போகுது. இதோட லான்ச் எப்போனா 2027 தான் பண்ணுறாங்க. 2026 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2028, 29 தான். இனிஷியல் லான்ச் டைம்லைன்லாம் அது இருக்காது. ஸோ ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கிளியராக தெரிய வரலைங்க, அதனால் சொல்ல முடியல. மேஜர் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் அந்த ஹியூண்டை கியோட K2லேருந்து குளோபல் K1க்குள்ளே மாறுறாங்க. சுரோஸ் மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரக்சர்லி 5 ஸ்டார் இன்கப் ரேட்டிங் வாங்கும். ஓவர் தி ஏர் அப்கிரேட் இருக்கும். ரிமோட் டயக்னோஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சருக்குள்ளே போகிறாங்க. ஃபைன். ஸோ அடுத்து ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரியர் சீட் ஸ்பேஸிங் வந்து சோனட்டில் வந்து பிரச்சனையாக இருந்துச்சுங்க, அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நீ ரூம், ஷோல்டர் ரூம், அதுக்கப்புறம் லெக் ரூம், இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் லாங்கர் வீல் பேஸ்னால அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. என்ஜின் செட்டப் வந்து அதே தான். 1.2 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல். லான்ச்சில் மேஜர் சேஞ்சஸ் கிடையாது. 2027 லான்ச்சுக்கு அப்புறம் 2028, 29 டைமில் தான் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வரப்போகுது. அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸிங்கை வந்து இனிஷியல் லான்ச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கலாம். 2027 கொஞ்சம் ஒரு புஷ் கிடச்சி வென்யூ மாதிரி ஒரு சேல் நடந்ததுக்கப்புறம் 2028 ஒரு ஹைப்ரிட் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் புஷ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 1 2 ஸ்டெப்பாக போயிருக்காங்க. 2027 ஸ்பேஸ் அண்ட் டெக் ப்ளஸ் சேஃப்டி, யூசபிலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு அப்டேட். 2028 ஹைப்ரிட்டோட ஒரு மைலேஜ் கேமோட வர போகிறாங்க கியா நிறுவனம். ஸோ இது யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி ஓரியன்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷான டிசைன், அதுக்கப்புறம் காம்பேக்ட் எஸ்யூவி, அதாவது சப் 4 மீட்டர் எஸ்யூவி தான் வேணும் அப்படின்ற பீப்புளை, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பீப்புளை தாண்டி இந்த லைஃப் ஸ்டைல் ஃபோக்கஸ்டு பையர்ஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்தால் ஹிண்டை வென்யூ, டாடா நெக்ஸான், மஹேந்திரா XUV 3XOக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஈவன் பிரஸாகும். ஹிண்டை வென்யூ இன்றைக்கி வந்து வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி, கூடவே வந்து இந்த பக்கம் வந்து கியா சோனட் வந்து ஓல்டர் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஒரு செம்ம அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் போடுறதுனால இப்போவுமே ஹிண்டை வென்யூக்கு சரியான காம்படிஷன். நாளைக்கு இது அப்டேட் ஆகி வந்துச்சுன்னா ஹிண்டை வென்யூ இது பதமாக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து இதை தாண்டி வந்து கியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்ரிட்டுக்கு ரஷ்அப் பண்ணலை. ஒரு 2 ஸ்டெப் டாமினேஷன் ஸ்ட்ராட்டஜியாக தான் போகிறாங்க. பார்ப்போம் இது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு. ஹோண்டா எலிவேட்டில் ஃபேஸ் லிஃப்ட் வருதுங்க. 2026 ஒரு சைலண்ட் கம்பேக்காக இருக்க போகுது. இந்த டைம் ஹோண்டா வந்து சைலண்ட்டாக வந்து அவங்களோட ஹைப்ரிட் டெக்னாலஜி அண்ட் EV டெக்னாலஜியை வந்து உள்ளே கொண்டு வர போகுதா தெரிய வந்திருக்கு. லான்ச் டைம்லைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் தாண்டி இருக்கும். ஜூன் 2026 சொல்லியிருக்காங்க. பட் ஜூன் தாண்டி தான் இருக்க போதா தெரிய வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 11 லேக்லேருந்து 17 லேக் ஷோரூமாக கொண்டு வராங்க. ஹைப்ரிட்டோட ப்ரைஸிங் மட்டும் வந்து கரெக்டாக ரிவீல் ஆகலை. நான் சொல்கிறது வந்து பெட்ரோலுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கிரெட்டான் செல்டா ஜோனில் தான் பொசிஷன் பண்ணுவாங்க. கிரில் அப்டேட், அரைவல்ஸ் மாறும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து டிசைன் ட்விக்ஸ் இருக்க போது, ரோட் ப்ரெசன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இன்டீரியரில் வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ். அப்புறம் NVHல ஒர்க் பண்ணும் போதா தெரிய வந்திருக்கு. என்ஜின் பொறுத்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் IVTEC டெக் எண்ணெய் பெட்ரோல், உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது வந்து CVT கூட பேர் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா eCVT கூட பேரப் ஆகி வரும். ஹோண்டா வந்து ஆல்ரெடி ஹைப்ரிட் டெக் குளோபலி வச்சுருக்காங்க. அவங்களோட ஹோண்டா சிட்டிலையுமே இருந்துச்சு. பட் ப்ரைஸிங் தான் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இப்போ வந்து ஹிண்டை கிரெட்டாவும் ஹைப்ரிட்டில் வராங்க. ஸோ ஹோண்டா எலிவேட்டும் ஹைப்ரிட்டில் வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. திரும்ப அந்த 1.5 எண்ணெயை வச்சுட்டு குதிர்ந்தாங்கன்னா கஷ்டம். ப்ரைஸிங் அஃபோர்டபிலிட்டி அப்படின்றதையும் பார்க்கணும் அவங்க. பார்ப்போம். கவர்மெண்ட்டும் வந்து அந்த டேக்ஸ் லேபில் மாறுதல், இப்போ டெல்லியில் ப்ரொபோசல் பாலிசி படி வந்து ஹைப்ரிட்டுக்கு வந்து 50% கிட்ட டேக்ஸ் லேப் ரிடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலலாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஹைப்ரிட்டோட புஷ் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் பெட்டராக இருக்கும். ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஐவரி இன்டீரியர் தீம் வரலான்னு சொல்லியிருக்காங்க. சீட் அப்ஹோல்ஸ்ட்ரி மாறுது. அப்புறம் ஃபீச்சர்ஸ் கேப்பை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ லார்ஜர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா எலிவேட்டுக்கும் மற்ற கார்களுக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் ரீதி அந்த கேப்பை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. NVH ரிஃபைன்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க போகுது. என்ஜின் நாய்ஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து கேபின் இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகுது. அப்புறம் எலிவேட் EV வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். ரிலையபிலிட்டி ப்ளஸ் ஸ்மூத் என்ஜின், பர்ஃபார்மன்ஸை தாண்டி ரிஃபைன்மெண்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் எலிவேட். அந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னா எலிவேட்டோட தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் அந்த NVHலாம் ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டர் பேக்கேஜிங்காக இருக்கும். அது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
சைலண்ட் கம்பேக்ட் தான். பாவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இயர்லியர் ப்ராப்ளமாக இருந்தது லெஸ் ஃபீச்சர்ஸ் நோ ஹைப்ரிட். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் அப்கிரேடும் கொடுக்குறாங்க, ஹைப்ரிடும் கொண்டு வராங்க. ஸோ ஹோண்டா வந்து ஒரு நல்ல காம்படிஷனுக்குள்ளே வருவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹோண்டா அமேஸ் வந்து நல்ல நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி எலிவேட்டர் நல்ல நம்பர்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவி கொடுக்கும். ஸ்ட்ராங்கரான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் ஹைரைடர் பார்க்குற பீப்புளுக்கு. ஸோ இதை தாண்டி நிறைய கார்கள் வருது. பட் பீப்புளுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கார்கள், பீப்புள் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கார்கள் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வார்க்கார் எபிசோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய கார்ஸ் வருது, இன்னும் பெட்டரான டீட்டெயில்ஸ்லாம் அதை பற்றி தெரியல. அதனால் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச கார்கள், அதே மாதிரி நீங்கள் பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க இல்லை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய கார்களை பொறுத்து தான் இந்த நம்ம ஆடியன்ஸை ஃபோக்கஸ்டாக தான் இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னோட கார்கள் அப்டேட் அப்படின்றத. அப்கமிங் கார்ஸ் அப்படின்றத லான்ச்சஸ் கிடையாது, ஒரு டெக்னாலஜி வாராக தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் இவி வெர்சஸ் ஹைப்ரிட், டர்போ சிஎன்ஜி, ஃபீச்சர்ஸ் வெர்சஸ் ரியல் வேர்ல்ட் யூசபிலிட்டி, இந்த மாதிரி வந்து உங்கள் கார் டெசிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய டைமிங்கை பொறுத்து தான் இருக்க போகுது. இன்னும் நிறைய அப்கமிங் கார்ஸ் இருக்குது. கிளியராக கன்ஃபார்ம்டு டேட்டா கிடைத்தா மட்டும் நான் இங்கே அடுத்து அதை எடுத்து வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் கார் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் எந்த காருக்கு வெயிட் பண்ண தயாராக இருக்கீங்க, இல்லை வெயிட் பண்ண தயாராக இல்லை அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கும் வரை எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் ரம்பி நேஸ்கர் குடும்பம் இருக்கா, சேச்சர் வேணும். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.